அனைவருக்கும் வணக்கம். தமிழ் 10ஆம் வகுப்பு இயல் 2இல் உள்ள இலக்கண பகுதி தொகைநிலை தொடர்கள். தொகைநிலை தொடர்கள் தொகைநிலை தொடர்கள் உள்ள தொடர் அப்படின்னாவே பல சொற்கள் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம தொடர்னு சொல்லுவோம். தொடர் அல்லது சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தொடர்ல தொகைநிலை தொடர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அந்த தொகை அப்படின்றது என்ன இருக்கு, மறைந்து ஏதோ ஒன்று அங்கே வந்திருக்கு. ஒரு பெயர் சொல் இருக்கு அப்படின்னா அந்த பெயர் சொல்லா கூட மற்றொரு பெயர் சொல் அல்லது ஒரு வினைச்சொல், பெயர் சொல்லா கூட பெயர் சொல் அல்லது வினைச்சொல், இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது அங்க ஒரு தொகைநிலை தொடர் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா அந்த இடத்துலயே எப்படி உருவாகுது, அங்க ஏதோ ஒரு வேற்றுமை உருபு வினை அல்லாட்டி பண்பு உருபுகள் அங்க என்ன வருது, மறைந்து வந்திருக்கு. தொக்கி அப்படின்றது என்ன சொல்றாங்க, இங்க மறைந்து ஏதோ ஒன்று அங்கே என்ன வந்திருக்கு, மறைந்து வந்திருக்கு. மறைந்து வருவதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம, தொகைநிலை தொடர்கள். தொகை என்றாலே தொக்கி மறைந்து வருவது என்று அர்த்தம். நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஏதோ ஒரு எழுத்து நம்மளுக்கு என்ன இருக்காது, வெளிப்படையா வந்திருக்காது, மறைந்துதான் அங்க வந்திருக்கும். என்னென்னலாம் அங்க மறைந்து வந்திருக்கோம் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். எடுத்துக்காட்டா கரும்பு தின்றான் அப்படின்னு சொல்றோம். கரும்பு தின்றான் என்றது என்னது, ஒரு சொற்றொடரா இருக்கு. அந்த சொற்றொடர்ல ஏதோ ஒண்ணு என்ன இருக்காங்க, மறைந்து வந்திருக்கு. எது மறைந்து வந்திருக்கு, கரும்பை தின்றான். அங்க ஐ அப்படின்ற ஒரு உருபு மறைந்து வந்துள்ளது. அதனால என்னன்னு சொல்றோம் நம்ம, இத தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்றோம். தொகைநிலை தொடர் பொதுவாகவே ஒரு தொடர் அப்படின்னா என்ன வரும், 2 சொற்கள் அல்லாட்டி 3 சொற்கள், பல சொற்கள் வர்றதுதான் என்னன்னு சொல்றோம், நம்ம தொடர்னு சொல்றோம். அப்போ தொகைநிலை தொடர் அப்படின்னாவே கண்டிப்பா என்ன இருக்கும், 2 சொற்கள் இருக்கும். 2 சொற்கள் இல்லாட்டி 3 சொற்கள் 4 சொற்கள் பல சொற்களில் வரும். கட்டாயம் 2 சொற்கள் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தொகைநிலை தொடர்கள் வகைகளை என்னன்னு சொல்றோம், நம்ம 6 வகையா பிரிச்சிருக்கோம். தொகைநிலை தொடர்களை என்ன பண்ணிருக்கோம், 6 வகையாக பிரிச்சிருக்கோம். வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை, இந்த மாதிரி 6 வகையை என்ன பண்ணிருக்கோம், நம்ம தொகைநிலை தொடர்களை பிரிச்சிருக்கோம். இது எல்லாத்துக்குமே என்ன இருக்கு, நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன செய்யலாம், விரிவா பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒவ்வொன்றுத்துக்குமே உருபுகள் இருக்கு. வேற்றுமை தொகைக்கு உருபுகள் இருக்கு, வினை தொகை உருபுகள், பண்பு தொகை உருபுகள், உவமை தொகை உருபுகள், உண்மை தொகை உருபுகள், அன்மொழி தொகை உருபுகள். இப்போ உருபுகள் எல்லாமே அங்க என்ன பண்ணிருக்கேன், மறைந்து வந்திருக்கு. அந்த மறைந்து வருவதால என்ன செஞ்சோம் நம்ம, அதை தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்றோம். தொகைநிலை தொடர்கள் வகையில் முதல் வகையாக நம்ம வேற்றுமை தொகையை பார்க்க போறோம். வேற்றுமை தொகை மொத்தம் 8 வகையா இருக்கு. 8 வகையால முதல் 8ஆம் வேற்றுமைக்கு உருபுகள் கிடையாது. முதல் 8ஆம் வேற்றுமை தொகைக்கு என்னது, உருபுகள் இல்ல. இரண்டாம் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டா திருவாசகம் படித்தான்ல எந்த உருபு மறைந்து வந்திருக்கு பாருங்க, ஐ அப்படின்ற 2ஆம் வேற்றுமை உருபு அங்க மறைந்து வந்துள்ளது. திருவாசகத்தை படித்தான், எதை படிச்சான், திருவாசகத்தை படித்தான் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்ததா 3ஆம் வேற்றுமையில தலை வணங்கு, 3ஆம் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டா என்ன கொடுத்திருக்காங்க, தலை வணங்குல என்ன உருபு மறைந்து வந்துள்ளது, ஆள் அப்படின்ற உருபு மறைந்து வந்துள்ளது. தலையால் வணங்கு, எதால நம்ம வணங்குறோம், தலையால் வணங்கு, கையால் வணங்கு, அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அங்க ஆள் அப்படின்ற ஒரு உருபு 3ஆம் வேற்றுமை உருபு அங்க என்ன வந்திருக்கு, மறைந்து வந்துள்ளது. அடுத்ததாக 4ஆம் வேற்றுமையினோட உருபு எது, கு. அதற்கு எடுத்துக்காட்டா சிதம்பரம் சென்றான். சிதம்பரம் அப்படின்றது என்னது, ஊரு. ஆனா சென்றான் என்றது அங்க வினை. ஆனா அது எங்க, அது ஒரு சென்டென்ஸா இருக்கா, இல்ல. ஏன்னா அவன் எங்க போனான், சிதம்பரத்திற்கு சென்றான். சிதம்பரம் அப்படின்ற ஊர் நடக்குமா, நடந்து போகாது. சிதம்பரம் என்ற அந்த ஊர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது. அங்க யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஆண் என்ற ஒரு ஆண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணிருக்காரு, போயிருக்காங்க. சோ அங்க கூ அப்படின்றது என்னது, சிதம்பரத்திற்கு, அந்த ஊருக்கு சொந்தமாகி வந்துள்ளது. அடுத்ததாக 5ஆம் வேற்றுமையினுடைய உருபு எது, இன். எடுத்துக்காட்டாக மலைவீழ் அருவி. மலையிலிருந்து என்ன வருது, அருவி விழுது. ஆனா அது எப்படி சொல்லியிருக்காங்க, மலைவீழின் அருவி. அதோடைய அதுதான், ஏன்னா அந்த அருவி எங்க இருந்து வருது, மலையிலிருந்து தான் விழுந்து வருது. அப்ப அது என்னது, இன்.
அதோடையது. இப்போ என்ன சொல்லுவோம் நம்ம, தமிழ்நாட்டின் பக்கம் வங்கக்கடல் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ என்னது, அதோடது. அந்த இன் அப்படின்றது வந்து என்னது, அதுக்கு இருக்கு. ஏன்னா மலையிலிருந்து விழக்கூடிய அருவின்றதுனால என்னது, மலை வீழின் அருவி அப்படின்னு அந்த சொற்றொடர் வந்து உருவாகும். அடுத்ததா ஆறாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமையினுடைய உருபு எது, அது. ஆறாம் வேற்றுமையினுடைய உருபு அது. அதோட எடுத்துக்காட்டு நம்ம என்ன பார்க்க போறோம், கம்பர் பாடல். கம்பர் பாடல். கம்பர் பாடல் அப்படின்றது கம்பருடையதான் பாடல், அவருடையது அது. கம்பர் அது. அது எப்படி உருவாகுதாங்க, கம்பர் அது பாடல். நான் என்ன சொல்றேன், என்னுடைய புத்தகம். அப்ப என்னது அங்க அது, என்னுடையது அது. அதுன்றது வந்து என்னது, அவருக்கு சொந்தமானது. அந்த பாடல் யாருக்கு சொந்தமானதுன்னா கம்பருக்கு சொந்தமானது. கம்பரது பாடல் அப்படின்னு அங்க விரியும். அடுத்ததா ஏழாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமையினுடைய உருபு எது, கண். ஏழாம் வேற்றுமையின் உருபு கண். அதற்கு எடுத்துக்காட்டா என்ன கொடுத்திருக்காங்க, மலை, குகை. குகை அப்படின்றது வந்து எங்க இருக்கு, மலையில இருக்கு. அப்போ மலைக்கண் குகை. அது எப்படி விரியுதுன்னா மலைக்கண் குகை, ஏன்னா அந்த மலையினுடைய கண். அப்போ மலைக்கண் குகை அப்படின்னு என்ன வரும், அந்த சொற்றொடர் விரிந்து வருது. இப்ப இந்த ஒவ்வொரு சொற்றொடரிலுமே வேற்றுமை உருபுகள் எப்படி வந்திருக்க, மறைந்து வந்துள்ளது. என்னென்ன உருபுகள் மறைந்து வந்துள்ளது, ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்ற உருபுகள் எல்லாமே என்ன வந்திருக்கு, நம்மளுக்கு மறைந்து வந்துள்ளது. ஸோ ஒரு சொற்றொடர்ல இந்த வேற்றுமை உருபுகள் எல்லாமே மறைந்து வந்துள்ளதுனால என்னது, இது வேற்றுமை தொகைநிலை தொடர்ல வரும். இந்த சொற்றொடர்கள் எல்லாமே எதுல வரும், வேற்றுமை தொகையினுடைய தொகைநிலை தொடர்கள்ல வரும். இது என்னது, வேற்றுமை தொகைநிலை தொடர். வேற்றுமை தொகையினுடைய வகைகள்ல முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, 6, 7 இதோடைய உருபுகள் எல்லாமே இதுதான். இந்த உருபுகளை வச்சுதான் என்ன பண்ண முடியும், நம்ம இந்த எடுத்துக்காட்டுகள்லாம் உருவாக்க முடியும். அந்த எடுத்துக்காட்டு கொடுக்கும் அந்த சென்டென்ஸை நம்ம படிக்கும் போதே என்ன ஆகும், நம்மளுக்கு புரிஞ்சிடும் அங்க என்ன உருபு மறைந்து வந்துள்ளது. இந்த உருபு மறைந்து வந்துள்ள அது எந்த வேற்றுமையில வரும், நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். தொடரினுடைய இரண்டாவது வகை வினைத்தொகை. பொதுவாக வினை அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஒரு செயலை செய்யறதுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த செய்யக்கூடிய செயலானது எந்த தொடர்ல வந்திருக்கு, தொகைநிலை தொடர்ல வந்திருக்கு. அதனாலதான் அந்த தொடருக்கு என்னன்னு சொல்றாங்க, வினைத்தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வினைத்தொகை வந்து என்னன்னா நமக்கு காலத்தை காட்டும், 3 காலத்தையுமே காட்டும். வினைத்தொகை என்னது, நம்மளுக்கு 3 காலத்தையுமே காட்டும். அப்படி 3 காலத்தையும் காட்டக்கூடிய அந்த சொல், காலத்தை காட்டும் சொல்லானது எங்க இருக்கும், இடைநிலையில வந்து பெயரச்ச விகுதி, நம்மளுடைய அந்த பெயரச்சம் இருக்கு இல்லையா, அந்த பெயரச்சம் வந்து எங்க இருக்கும், நம்மளுக்கு விகுதினா அது இறுதியில வந்து மறைந்து வருவது அப்படின்னு சொல்றாங்க. வினைத்தொகையில காலத்தை காட்டக்கூடிய இடைநிலையில வந்து பெயரச்சம் வந்து எங்க இருக்கும், இறுதியில வந்திருக்கும். இது எல்லாமே எப்படி வந்திருக்கும், மறைந்துதான் வரும்ன்றாங்க. கடைசியா இந்த வினையை தொடர்ந்து வரும் பெயரச்சம், அந்த வினைத்தொகை எப்படி வருது, ஒரு வினையை தொடர்ந்து வரக்கூடிய பெயர் எச்சமா இருக்கு. பெயர் எச்சமா வருவதுதான் என்னன்னு சொல்றோம், நம்ம வினைத்தொகை அப்படின்றோம். இந்த வினைத்தொகைய நூற்பா எப்படி சொல்லுதுன்னா, காலம் கறந்த பெயரச்சம் தான் என்னன்னு சொல்றாங்க, வினைத்தொகை. அதாவது காலத்தை காட்டக்கூடிய அந்த பெயரச்சத்தை என்னன்னு சொல்றோம், வினைத்தொகை. காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. காலத்தை எல்லாம் காட்டக்கூடிய அந்த பெயரச்சத்தை என்னன்னு சொல்லுவோம், நம்ம வினைத்தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வினைத்தொகையானது 3 காலத்தையுமே உணர்த்தும். என்னென்ன காலம், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். இந்த 3 காலத்தையுமே உணர்த்தக்கூடியதுதான் எது, வினைத்தொகை. அதற்கு எடுத்துக்காட்டா என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, வீசு தென்றல். வீசு தென்றல்னா என்னது, இப்போ வீசிக்கிட்டு இருக்கு, அந்த தென்றல் எப்படி இருக்கு, இப்போ வீசிக்கிட்டு இருக்கு. வீசுகின்ற, என்னது வீசுகின்றனா என்னது, வீசி முடிஞ்சிருச்சு. அந்த தென்றல் காற்று எப்போ முடிந்தது, இறந்த காலத்துல முடிஞ்சிருச்சு. அடுத்ததா வீசும், இனிமேல் தான் என்னது அந்த தென்றல் காற்று நமக்கு வீசும், எதிர்காலத்துல வரக்கூடியது. என்னது, வீசு தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். இந்த மாதிரி ஒரு சொற்றொடர் நம்ம கொடுக்கும் போது இது என்னவா இருக்கும் நம்ம சொல்லணும், வினை தொகையில வரக்கூடிய ஒரு தொகைநிலை தொடர் அப்படின்னு நம்ம என்ன சொல்லணும், எடுத்துக்காட்டு கொடுக்கும் போதே நமக்கு அது தெரியணும். அடுத்ததா ஆடு கொடி. அந்த கொடி என்ன செய்யுது, ஆடுது. ஒரு கொடி வளருது அப்படின்னா அந்த கொடி என்ன செய்யுது, காத்துல ஆடுதுன்னா என்னன்னு சொல்லுவோம், ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி, ஆடு கொடி அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததான் என்ன சொல்லுவோம், ஊறுகாய்க்கு சொல்லுவாங்க, ஊறுகின்ற காய், ஊறும் காய், ஊறுகாய் அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு சொற்றொடருமே அதோடைய 3 காலத்தையுமே உணர்த்தும் போது நம்ம என்ன சொல்றோம், அதை வினைத்தொகை. தொகைநிலை தொடர் வகைகள்ல அது என்ன வகையா இருக்கும், வினைத்தொகை வகையா இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா வளர்தமிழ். வளர்தமிழ் என்ன சொல்லலாம், தமிழ் வந்து என்ன பண்ணிட்டே இருக்கு, வளர்ந்துகிட்டே தான் இருக்கு.
வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ், வளர்ந்த தமிழ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம், தமிழையும் 3 காலத்துக்கும் ஏற்ற மாதிரி சொல்லிக்கலாம். அடுத்ததா பார்க்க போறது தொகைநிலை தொடர் வகைகள்ல பண்பு தொகை. பண்பு தொகை ஒரு பண்பு. அப்ப என்னது, அந்த தொகை தொடர் வந்து என்ன, நமக்கு ஒரு பண்பை, ஏதோ ஒரு பண்பு நம்மளுக்கு குறிக்கும். என்னென்ன பண்பு? நிறப்பண்பு. அது என்ன மாதிரி நிறத்துல இருக்கு, கருப்பா, வெள்ளையா, சிகப்பா அப்படின்னு சொல்றது. வடிவம், வட்டமா இருக்கா, சதுரமா இருக்கா அப்படின்னு என்னது, அதனுடைய வடிவத்தை குறிக்கிறது. சுவை, இனிப்பா இருக்கா, கார்ப்பா இருக்கா, துவர்ப்பா இருக்கா. இந்த மாதிரி நிறம், வடிவம், சுவை, இந்த மூன்றுத்தையும் குறிக்கிறது நம்ம என்ன சொல்றோம், மூன்றுத்தையும் குறிச்சு வரக்கூடிய சொற்றொடரை நம்ம என்ன சொல்றோம், பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா இந்த பண்பு தொகை வந்து எப்படி இருக்குன்னா, பண்பு பெயருக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில இருக்கும். இந்த பண்பு தொகை எப்படி இருக்கும், பண்பு பெயரும் இருக்கு, ஒரு பெயர் சொல்லும் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் என்னது, நடுவுல இருக்கும். அதுக்கு இப்போ அதுல என்ன இருக்கும், இடையில மை விகுதி வந்து வரும். நம்ம கொடுத்துருக்க அந்த சொற்றொடருக்கு இடையில என்ன இருக்கும், மை விகுதி வரும். எடுத்துக்காட்டா செங்காந்தல். இந்த செங்காந்தல் இங்க மை விகுதி வரல. எப்படின்னா, நம்ம இந்த செங் அப்படின்றது என்ன சொல்ல, நம்ம செம்மை, செம்மை அப்படின்ற கூடிய நிறப்பண்புல அது வந்துடும். செம்மையாகிய காந்தல், அங்க மை அப்படின்ற விகுதி எப்படி வந்திருக்கு, நம்மளுக்கு மறைந்து வரும். எப்பவுமே பண்பு தொகையில மை விகுதி வெளிப்படையாக வரும், மறைந்து வரும். ஓகேங்களா. அடுத்ததா வட்ட தொட்டி. வட்டமா இருக்கு அந்த தொட்டி, எப்படி இருக்க, வட்ட தொட்டி. அப்ப அது எதுல வரும், வடிவ பண்பு தொகையில வரும். முதல்ல பார்த்தது செங்காந்தல், நிற பண்பு தொகையில வரும். அடுத்ததா வட்ட தொட்டி. இந்த வட்ட தொட்டின்றது எதுல வரும், வடிவத்தை குறிக்கக்கூடிய பண்பு தொகையில வரும். தேன் சுவை. அடுத்ததா என்னது, தேன் சுவை. சுவை, தேன் எப்படி இருக்கும், இனிப்பா இருக்கும். அப்ப இனிப்பு, இனிமை, இனிப்பா இருக்கக்கூடிய அந்த சுவை பண்பை குறிக்கிறதுனால என்னது, தேன் சுவை அப்படின்றது இனிப்பு பண்பு தொகை, அதாவது சுவை பண்பு தொகையில வரும். ஓகே. அடுத்ததா இந்த பண்பு தொகையை இன்னொரு வகையா பிரிக்கிறாங்க. எப்படின்னா, இரு பெயரொட்டு பண்பு தொகை. பண்பு தொகையில என்ன இருக்கு, 2 பெயர் இருக்கு. என்னென்ன பெயர் இருக்கு, சிறப்பு பெயர் இருக்கு, பொது பெயர் இருக்கு. ஒரு பெயருக்கு சிறப்பு பெயர் இருக்கும், பொது பெயர். பொது பெயர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம, மரம். மரம் அப்படின்றது வந்து ஒரு பொது பெயர். அந்த பொது பெயருக்கு இப்ப பனை மரம் நம்ம சொல்றோம். பனை மரம்ன்றது, பனை அப்படின்றது என்னது, மரத்தினுடைய ஒரு சிறப்பு பெயரா இருக்கு. அப்போ பொது பெயர் கூட ஒரு சிறப்பு பெயர் சேர்ந்து வருவதுதான் என்னது, இரு பெயரொட்டு பண்பு தொகை. சிறப்பு பெயர் எப்பவுமே எப்படிதான் இருக்கும், முன்ன வந்திருக்கும். எப்படி வந்திருக்கும், முன்னாடி வந்திருக்கும். பொது பெயர் வந்து எப்படி இருக்கும், எப்பவுமே பின்னாடி தான் இருக்கும். அப்போ சிறப்பு பெயர் முன்னும், பொது பெயர் பின்னும். இப்படி வரக்கூடிய ஒரு சொற்றொடரை இந்த சொற்றொடருக்கு நடுவுல ஆகிய, அந்த ஆகிய அப்படின்ற ஒரு உருவு வந்து எப்படி வந்திருக்கும், மறைந்து வந்திருக்கும். எடுத்துக்காட்டா சாரை பாம்பு. இங்க பாம்பு அப்படின்றது வந்து ஒரு இனம், பொதுவான ஒரு இனம், பாம்பு வகைகள்ல உள்ள ஒரு இனம். அந்த பாம்புல ஒரு வகைதான் என்னது, சாரை. பாம்பினுடைய ஒரு சிறப்பு வகை என்னது, சாரை. அப்ப சாரை பாம்பு. இந்த சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் வந்து பின்னாடியும் வரக்கூடியது என்னது, இரு பெயரொட்டு பண்பு தொகை. சாரப்பாம்பு அப்படின்றது வந்து என்னது, நம்மளுக்கு இரு பெயரொட்டு பண்பு தொகை. பனை மரம். பனை மரம்னு என்னது, அதுவும் என்னது, முன்னாடி வரக்கூடியது சிறப்பு பெயர், பின்னாடி வரக்கூடியது பொது பெயர். இப்போ சிறப்பு பெயரும் பொது பெயரும் நம்மளுக்கு என்னது சேர்ந்து வரக்கூடியது இரு பெயரொட்டு பண்பு தொகை. பண்பு தொகையில இரு பெயரொட்டு பண்பு தொகை வந்து எப்பவுமே நிறம், வடிவம், சுவை இதை எதையுமே குறிக்காம நமக்கு எப்படி இருக்கும், அதோடைய சிறப்பையும் அந்த பெயரையும் மட்டுமே குறிக்கிறதா இருக்கும். அதனாலதான் இது ரெண்டு பெயர் வருவதனால இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை, அது ஒட்டிதான் வரும். தொகைநிலை தொடர் வகைகள்ல இன்று நம்ம வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை என்ன பண்ணோம், நம்ம விரிவா பார்த்தோம். அடுத்துள்ள வகைகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.